ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம வண்டிக்கடை மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். அது எப்படி சுவையாக செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வண்டிக்கடை மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் வெள்ளை மூக்கடலை 200 கிராம் எடுத்து 6 ஹவர் ஊற வச்சு நல்லா ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ இதுதான் நமக்கு தேவையான பொருள். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து இப்போ சூடாகட்டும். எண்ணெய் பாருங்கள் சூடாகிடுச்சு. இதில் நான் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகை சேர்த்துட்டேன். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் கலந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இதில் அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். இது வேணும்னா போட்டுக்குங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த சாட் மசாலா போட்டால் இந்த சுண்டலுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக நம்ம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு கைப்பிடியோட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டோம். இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இதில் வேக வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா இந்த மசாலாவில் சேர்கிற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வந்து மசாலாலெலாம் நல்லா கலந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்க மூக்கடலையை சேர்த்துக்கலாம்.
நம்ம வேக வச்சுருக்க மூக்கடலையே இதில் சேர்த்துட்டோம். இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மசாலாலாம் இந்த மூக்கடலையில் இறங்கட்டும். இப்போ நம்ம இதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம். நல்லா இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். நம்ம இதை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மசிச்சு கொடுப்போம். ஏன்னா சுண்டல்லாம் கொஞ்சம் மசிச்சா மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நம்ம சுண்டல் நல்லா வெந்திருக்கு. ஏன் இதை வந்து மசிச்சேன்னா, இது இந்த மாதிரி திக்காக வரதுக்காக தான் மசிச்சேன் நான். இப்போ இதை நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த சுண்டலை சர்வ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓம்படி எடுத்திருக்கேன். கேரட் ஒன்று எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாங்காவும் ஒன்று எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சுண்டலை வந்து பிளேட்டில் போட்டுக்கலாம். சுண்டலை பிளேட்டில் போட்டோம் பாருங்கள். நம்ம இப்போ இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் துருவின கேரட்டை கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தூவிக்குங்க. வெங்காயத்தை எடுத்து அது மேலே தூவிக்கலாம். மாங்காய் பாருங்கள், மாங்காவையும் கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன். தக்காளியும் தூவிருக்கேன். கொஞ்சம் மாங்காய் எக்ஸ்ட்ராவே போட்டுக்குங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சமாக மேலே கேரட்டை தூவிக்கிறேன். இது மேலே ஓம்பொடியும் தூவிக்கிறேன். கடைசியாக இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். பாருங்கள், நம்ம ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், கொத்தமல்லிலாம் தூவியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து பீச்சில் ரோட்டு கடையெல்லாம் சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.